எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு நம்ம இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் ஹெச்டி 2021 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஹெச்டி 2021 பாக்ஸ். நம்மளுக்கு பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் இன்ஃபினிக்ஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்மார்ட் ஹெச்டி 2021 போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு அதே தான் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் நமக்கு ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி 8,000 rupees போட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் 6,000 rupeesக்கு இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸே ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயும் நமக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஹெச்டி 2021 போட்டிருக்காங்க. அது மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 6.1 inch HD+ டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதுதான் நமக்கு இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் ஹெச்டி 2021 ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷைனி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கலர் பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதை பக்கத்தில் வச்சோன்னா உள்ள நம்மளுக்கு ஒரு 5 watt சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் நமக்கு கொடுக்கல. ஸோ நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோனோட ப்ரைசிங் 6,000 தான். ஆனால் இந்த மாதிரி கேஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் கார்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சில வாரண்டி இன்ஃபர்மேஷன் அப்புறம் நம்மளுக்கு கைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா இதை படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஃபோன் கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான். ஃப்ரேமும் நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 720p டிஸ்பிளே தான். நமக்கு 1080p டிஸ்பிளே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம கேஸ் போடலாம். ஸோ கேஸ் போட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் இப்படி தான் இருக்கு. கேஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ்க்கு அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் நமக்கு இன்ஃபினிக்ஸ் அதுக்கப்புறம் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு காட்டுது. ஸோ நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னா நமக்கு ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூவல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பின்னாடி தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நமக்கு ரிமூவபிள். ஆனால் பேட்டரி நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் பார்க்கலாம் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நானோசோம் போட்டுக்கலாம். அது இல்லாமல் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ப்ளஸ் சூப்பரான விஷயம் பேக் நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு 6.1 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நாச் கட் அவுட் இருக்கு. அந்த நாச்ல நம்மளுக்கு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல ஹீலியோ A20 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் நம்மளுக்கு இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் கே இருக்கு. ஸோ இந்த பட்டன்ஸ் நம்மளுக்கு நல்லா டாக்டைலாவே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழே பார்க்கலாம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே நம்மளுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுக்காம மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஒரு கஸ்டம் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபினிக்ஸோட ஒரு சொந்த ஓஎஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சில அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளோட்வேர்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ளோட்வேர் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டு இந்த ஃபோனில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு போகிறோம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் போய் பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனை நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இப்போ நம்மளுக்கு இந்த ஃபோனில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்
நம்ம ஸ்டோரேஜ் எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாக் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஐகான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 32 ஜிபியில் 7 ஜிபி வந்து யூஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடான மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 720 டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டார்க் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் டார்க் தீம் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் தீம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் செட்டிங்ஸ் தேவைப்படுதோ எல்லா செட்டிங்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் இருக்குது, டிஸ்பிளே சைஸ் இருக்குது. அது சமயம் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் தேவைப்படுதோ எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து பின்னாடி பக்கம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பின்னாடி பக்கம் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏஐ கேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஷட்டர் லேக்லாம் வந்து கண்டிப்பாக எதுவுமே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பேக்லையும் 1080p வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் மேக்ஸிமமாக. ஸோ 4K ரெக்கார்டிங்லாம் இல்லை. இந்த ப்ரைஸில் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக 1080p ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் 720 தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்மளால் வந்து 1080p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஏஐ கேம், பியூட்டி மோட், போர்ட்ரேட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேனரோமா மோட் எல்லாமே நமக்கு வந்து மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து நமக்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியாது. ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ஓகே இஷா தான் வந்து எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக தான் இருக்குது. எந்த விதமான ஒரு ஓவர் சேச்சுரேஷனும் இல்லை. ஸோ 6000 ருபீஸ்க்கு இந்த கேமராஸ் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபீஸும் நம்மளுக்கு வந்து அதே விஷயம் தான். செல்ஃபீஸும் நமக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளால் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே இந்த ஃபோனில் எடுத்த ஒரு செல்ஃபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கேமராஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.